கும்பமேளா நெரிசலால் வாரணாசியில் சிக்கி தவித்த தமிழ்நாட்டை சேர்ந்த மாற்றுத்திறனாளி வீரர்கள் நியூஸ் 18 தொலைக்காட்சி செய்தி எதிரொலியாக உடனடியாக மீட்கப்பட்டு விமானம் மூலம் சென்னை அழைத்து வரப்பட்டனர். தங்களை பாதுகாப்பாக மீட்க உதவிய தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். என்ன பண்றதுன்னு புரியல. தமிழ்நாட்டுக்கு விமானம் மூலம் அழைச்சிட்டு வரதுக்கான முழு உத்தரவையும் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான கிரிக்கெட் போட்டியில் தென்னிந்திய அணி சார்பில் தமிழ்நாட்டில் இருந்து மதுரை, சேலம், ராமநாதபுரம், அரியலூர், ஈரோட்டைச் சேர்ந்த 6 வீரர்கள் மற்றும் ஒரு மேலாளர் பங்கேற்றனர். போட்டி முடிந்து வாரணாசியில் இருந்து சென்னை திரும்புவதற்கு கங்கா காவேரி விரைவு ரயிலில் 3ஆம் ஏசி வகுப்பில் அவர்கள் முன்பதிவு செய்திருந்தனர். ஆனால் கும்பமேளாவை ஒட்டி ஏற்பட்ட கூட்டம் காரணமாக மாற்றுத்திறனாளி வீரர்களால் ரயிலை நெருங்கக்கூட முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் அவர்கள் ரயிலை தவறவிட்டு விளையாட்டு உபகரணங்களுடன் வாரணாசி ரயில் நிலையத்திலேயே காத்திருந்தனர். இந்த தகவல் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக கிடைத்த நிலையில் விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் செயலர் மேகநாத ரெட்டியின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு தீர்வு காண ஏற்பாடு செய்யப்பட்டது. 6 பிளேயர்ஸ் பிளஸ் ஒரு மேனேஜர் வந்து ரிட்டர்ன் கூட்டிட்டு வரதுக்காக இமீடியட்டா ஃபிளைட் டீடைல்ஸ் பார்க்குறோம். அவங்க இமீடியட் செலவுக்காக ஒரு 10,000 ரூபீஸ் அனுப்புறோம். ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஏர்போர்ட் போறதுக்கான அந்த செலவெல்லாம் தேவைப்படும். அந்த செலவுக்குமே நம்ம காசு அனுப்புறோம். தொடர்ந்து வாரணாசியில் தவித்த வீரர்களை தொடர்பு கொண்ட தமிழ்நாடு அரசு முதற்கட்டமாக 10,000 ரூபாய் நிதி உதவி அளித்து ரயில் நிலையத்தில் இருந்து விமான நிலையம் செல்ல உதவியது. அதே நேரத்தில் துணை முதலமைச்சரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதியின் அறிவுறுத்தலின் பேரில் 6 வீரர்கள் மற்றும் ஒரு மேலாளருக்கு விமான டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்யப்பட்டன. சென்னைக்கு நேரடி விமான டிக்கெட் கிடைக்காத நிலையில் அவர்கள் பெங்களூரு வழியாக நேற்றிரவு சென்னை வந்தனர். விமான நிலையத்தில் அவர்களை விளையாட்டு மேம்பாட்டு ஆணை அதிகாரிகள் வரவேற்றனர். அப்போது நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த மாற்றுத்திறனாளி வீரர்களின் அணி மேலாளர் ஹரிச்சந்திரன் தங்களை பாதுகாப்பாக மீட்டெடுத்த அரசுக்கு நெகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்துக் கொண்டார். இந்த மாதிரி நேரத்தில் நம்ம தமிழக விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் தமிழக அரசு மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர், துணை முதலமைச்சர் அவர்கள் உதவி செய்தனால நாங்கள் இப்போ நல்ல முறையாக வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கிறோம். நாங்கள் தமிழக அரசுக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறோம். பிற மாநிலங்களுக்கு விளையாட்டு போட்டிகளுக்கு செல்லும் மாற்றுத்திறனாளி வீரர்கள் விமானத்தில் செல்ல தமிழ்நாடு அரசு வழிவகை செய்ய ஏற்பாடு செய்ய வேண்டும் என அணி கேப்டன் சச்சின் சிவா வேண்டுகோள் விடுத்தார். 45 மினிட்ஸ் 1 hour கூட இருக்காது. ஐயா வந்து எங்களை தொடர்பு கொண்டு பேசினப்ப மேனாத் சார் சிஎம் பேச சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி பிரச்சனை நீங்கள் வாங்கன்னு சொல்லி ஒரு 1 hourக்குள்ளே எங்கள் பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. வீல் சேரில் வரவங்க, கண்ணு தெரியாதவங்களோட நிலைமையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி ஃப்ளைட் இதில் கொடுத்துட்டாங்கன்னா அடுத்து ஓகே நம்ம வந்து இது விளையாட்டில் இன்னும் பெருசாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வரும். தொடர்ந்து மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் அணி வீரர்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை இன்று நேரில் சந்தித்து நன்றி தெரிவிக்க உள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக மதுரையில் இருந்து செய்தியாளர் வெற்றி மற்றும் சென்னையில் இருந்து ஒளிப்பதிவாளர் நிர்மலுடன் சுபாஷ் பிரபு.